வணக்க ஸ்டூடெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கடந்த 10 ஆண்டுகளில் வாணிதாசன் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகள் மொத்தம் 25 கேள்வி இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் கேள்வி, வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது என்ன? பாரத ரத்னா விருது, செவாலியர் விருது, பத்மபூஷன் விருது, சாகித்ய அகாடமி விருது. சரியான பதில் செவாலியர் விருது. அடுத்த கேள்வி, வாணிதாசனின் நூல்கள் எவை? தமிழச்சி, கொடிமுள்ளி, இதயக்கோவில். அடுத்த ஆப்ஷன் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். அடுத்த ஆப்ஷன் தமிழச்சி, பிச்சைக்காரன், தொடுவானம். நாலாவது ஆப்ஷன் தமிழச்சி, பிச்சைக்காரன், இதயக்கோவில். சரியான பதில் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். இது 3 தான் இவர் எழுதினது. அடுத்த கேள்வி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் யார்? பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், வாணிதாசன், முடியரசன். சரியான பதில் வாணிதாசன். அடுத்த கேள்வி, பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் யார்? பாரதிதாசன், வாணிதாசன், முடியரசன், சுரதா. சரியான பதில் வாணிதாசன். இதான் முதல் கேள்வி பார்த்தோம், கரெக்டுங்களா? அடுத்த கேள்வி, பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவர். கிட்டத்தட்ட 3வது தடவை அந்த கொஸ்டின் கேட்குறாங்க. வீரமாமுனிவர், பாரதியார், கம்பதாசன், வாணிதாசன். சரியான பதில் வாணிதாசன். அடுத்த கேள்வி, இயற்பெயர் கண்டறிக. பாரதியார், பாரதிதாசன், சுரதா, வாணிதாசன். ராஜகோபாலன், அரங்கசாமி, சுப்புரத்தினம். ராஜகோபாலன், அரங்கசாமி, சுப்புரத்தினம், சுப்பிரமணியன். பாரதியாரோட இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். அப்போ அதை வச்சே ஆப்ஷன் அடிச்சிடலாம். டி ஆப்ஷன் தான் கரெக்டு. பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். சுரதாவோட இயற்பெயர் ராஜகோபாலன். வாணிதாசனோட இயற்பெயர் அரங்கசாமி. கரெக்டுங்களா? அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டு. அடுத்த கேள்வி, 4வது தடவை கேட்டிருக்காங்க. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருதினை பெற்றவர் யார்? வாணிதாசன். அடுத்த கேள்வி, பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார்? முடியரசன், வாணிதாசன், சுரதா, மோகனரங்கன். சரியான பதில் வாணிதாசன். அடுத்த கேள்வி, எத்திராசலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? எத்திராசலு என்ற அரங்கசாமி, ரெண்டுமே சொல்லிக்கலாம். காமராசன், தாராபாரதி, அப்துல் ரஹ்மான், வாணிதாசன். வாணிதாசனோட இயற்பெயர் தான் அரங்கசாமி, அப்படி இல்லைன்னா எத்திராசலு. சரிங்களா? எதாவது சொல்லிக்கலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. சரிங்களா? வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது என்ன? கவிஞரேறு, புலவரேறு, செவாலியர், பாவலர் மணி. சரியான பதில் செவாலியர் விருது. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் 2வது தடவை பார்க்குறோமா? கம்பதாசன், வாணிதாசன், கண்ணதாசன், பாரதிதாசன். சரியான பதில் வாணிதாசன். அடுத்த கேள்வி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் 3வது தடவை பார்க்குறோம், வாணிதாசன். அடுத்த கேள்வி, தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்னும் நூலை வெளியிட்ட கவிஞர் யார்? கண்ணதாசன், வாணிதாசன், வண்ணதாசன், பாரதியார். சரியான பதில் வாணிதாசன். பொறுத்துக. புத்தகச்சாலை, தீக்குச்சிகள், சிக்கனம், காடு. வாணிதாசன், சுரதா, பாரதிதாசன், அப்துல் ரஹ்மான். புத்தக சாலை வந்து பாரதிதாசனுடையது. தீக்குச்சிகள் வந்து அப்துல் ரஹ்மான். சிக்கனம் வந்து சுரதா. காடு வந்து வாணிதாசன். சரிங்களா? அப்போ காடுங்கிற படைப்பு யாருடையது? வாணிதாசனுடைய படைப்பு. அடுத்த கேள்வி, தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்னும் நூலை வெளியிட்ட கவிஞர் 2வது தடவை பார்க்குறோம், வாணிதாசன். அடுத்த கேள்விக்கு போகலாமா? பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 பொறுத்துக. புனைப்பெயர், இயற்பெயர். புனைப்பெயர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. புதுமை பித்தன், ஈரோடு தமிழன்பன், வாணிதாசன், கண்ணதாசன். வாணிதாசனோட இயற்பெயர் என்ன? எத்திராசலு. கரெக்டாக? அப்போ சிக்கு என்ன வரணும்? சிக்கு 2 வரணும். கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன? முத்தையா. அப்போ 2, 3 வரணும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. புதுமை பித்தனோட இயற்பெயர் விருத்தாச்சலம். ஈரோடு தமிழன்பனுடைய இயற்பெயர் வந்து ஜெகதீசன். கரெக்டுங்களா? அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. அடுத்த கேள்விக்கு போகலாமா? நூலாசிரியர் நூல் பொறுத்துக. சுரதா, முடியரசன், வாணிதாசன், ஆலந்தூர், மோகனரங்கன். சுரதாவுடைய படைப்பு வந்து எச்சில் இரவுகள். எச்சில் இரவு. அடுத்து முடியரசனோட படைப்பு வந்து பூங்கொடி. வாணிதாசனுடைய படைப்பு வந்து கொடிமுல்லை. ஆலந்தூர் மோகனரங்கன் பள்ளி பறவைகள். அப்போ என்ன வரணும்? 3, 4, 1, 2ன்னு வரணும். அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? சிக்கனம், மனிதநேயம், காடு, வேலைகள் எல்லாம் வேள்விகளே. இப்போ தான் பார்த்தோம். காடு யாருடைய படைப்பு? காடு வந்து வாணிதாசனுடைய படைப்பு. அந்த 1 வச்சு அடிச்சிடலாமா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அப்போ சிக்கனம் யாருடையது? சுரதாவுடையது. மனிதநேயம் ஆலந்தூர் கோ மோகனரங்கம். காடு வந்து இப்போ தான் பார்த்தோம் நமக்கு வாணிதாசன். வேலைகள் அல்ல வேள்விகளே கவிஞர் தாராபாரதி. சரிங்களா? அடுத்து அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்வு செய்க. விடுதலை கவி, திவ்ய கவி, கவிஞரேறு, கவிக்கோ. விடுதலை கவினா யார்? விடுதலைக்காக பாடியவர் வந்து பாரதியார். அப்போ அதை வச்சு ஆன்சர் போட்டுடலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்டுன்னு. சரிங்களா? திவ்ய கவி யார்? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். கவிஞரேறு வாணிதாசன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். சரிங்களா? அடுத்த கேள்வி பொறுத்துக. பூங்கொடி
கொடிமுள்ளி ஆட்டனத்தி ஆதிமந்தி, பட்டத்து அரசி, கண்ணதாசன், சுரதா, முடியரசன், வாணிதாசன். கொடிமுல்லை யாருடையது? கொடிமுல்லை வந்து உங்களுக்கு வாணிதாசனுடையது. அப்போது பிக்கு வந்து 4, அதை வச்சு அடிச்சிடலாமா? ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசனுடையது. அப்போது சிக்கு வந்து 1. பட்டத்து அரசி சுரதாவுடையது. பூங்கொடி முடியரசனுடையது. சரிங்களா? ரைட். அடுத்து வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயரை கூறுக. இளைஞர் இலக்கியம், பூங்கொடி, குடும்ப விளக்கு, குழந்தை இலக்கியம். சரியான பதில் குழந்தை இலக்கியம். அடுத்த கேள்வி போகலாமா? பொறுத்துக. கவிஞர் பட்டப்பெயர்கள். மருதகாசி, வாணிதாசன், சுரதா, முடியரசன். பாவலர்மணி, கவியரசு, திரைக்கவி திலகம், கலைமாமணி. சரிங்களா? இதில் திரைக்கவி திலகம் யார்? மருதகாசி. அப்போ அந்த ஒன்றை வச்சு அடிக்கலாம். வாணிதாசனுக்கு என்ன பட்டப்பெயர் கொடுத்துருப்பாங்க? பாவலர் மணின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ வாணிதாசன் பாவலர் மணி, மருதகாசி திரைக்கவி திலகம், சுரதா கலைமாமணி, முடியரசன் கவியரசு. அடுத்த கேள்வி பொறுத்துக. கவிஞர் இயற்பெயர். முடியரசன், சுரதா, கண்ணதாசன், வாணிதாசன். வாணிதாசனுடைய இயற்பெயர் என்ன? எத்திராசலு. அப்போ டிக்கு வந்து 3 வரணும். அதை வச்சு அடிச்சிடலாம். ஆப்ஷன் பி தான் கரெக்டுன்னு. கண்ணதாசனுடைய இயற்பெயர் வந்து முத்தையா. சுரதாவுடைய இயற்பெயர் வந்து ராசகோபாலன். முடியரசனுடைய இயற்பெயர் வந்து துரைராசு. கரெக்டுங்களா? அப்போ 2, 4, 1, 3 கரெக்டு. அடுத்த கேள்வி. கவிஞர் இயற்பெயர். கண்ணதாசன், வாணிதாசன், சுரதா, பாரதிதாசன். கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன? இப்போ தான் பார்த்தோம் முத்தையா. இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்? முத்தையா. அப்போ ஏக்கு 4 வரணும். அடுத்து வாணிதாசனுடைய இயற்பெயர் என்ன? எத்திராசலு. அப்போ 4, 3ன்னு வரணும். ரைட்டு. அது ஆப்ஷன் ஏலையும் இருக்குது, ஆப்ஷன் பிலையும் இருக்குது. சுரதாவுடைய பேர் என்ன? ராஜகோபாலன். கரெக்டுங்களா? அப்போ 1 வரணும். பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். அப்போ 2ல் முடியணும். அப்போ ஆப்ஷன் டி 2. அதை வச்சு சரி 4வது கொஸ்டினுக்கு, அதாவது பாரதிதாசனுக்கு இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 4, 3, 1, 2. சரிங்களா? அடுத்த கேள்வி. ஆசிரியர்கள் சிறப்பு பெயர்கள். ஒட்டக்கூத்தர், திருநாவுக்கரசர், பிள்ளை பெருமாள் ஐயங்கார், வாணிதாசன். வாணிதாசனுக்கு இப்போ தான் பார்த்தோம் பாவலர் மணி வரணும்னு சொல்லிட்டு. கரெக்டாக? அப்போ பாவலர் மணி ஓகே. ஒட்டக்கூத்தருக்கு என்ன வரணும்? கவி ராட்சசன். திருநாவுக்கரசர் வாகீசர், அப்பர்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? தாண்டகவேந்தர், இது எல்லாமே திருநாவுக்கரசருடைய பேர். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திவ்ய கவி.